Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to VT. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு உப்புமா ரெசிபி பண்ண போறோம். ஸோ உப்புமா போர் அடிக்காது, இது வேற மாதிரி உப்புமா. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சால்ட், மஞ்சள் தூள், 2 முட்டை ஆட் பண்ணிக்கணும். மெதுவாக இது இதனால் பொடியாக கட் பண்ணிக்கலாம். 2 வடையும் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மெதுவடை உப்புமா பண்ணலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. பட்டர் 1 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இந்த வெங்காயம் அந்த பட்டர்லேயே குக் ஆகும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி. வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் கட் பண்ண வடை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆயிலோட பட்டரில் யூஸ் பண்ணால் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. வடை ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு உப்பு நம்ம தனியாக ஆட் பண்ணல. ஸோ வடையிலேயும் உப்பு இருக்கும். நம்ம ஆல்ரெடி முட்டையிலையும் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. ஸோ தனியாக நீங்கள் உப்பு ஆட் பண்ண வேணாம். ஸோ முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 முட்டை, கொஞ்சமாக சால்ட், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. இதை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணிட்டு மீடியம்லேயே குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மெதுவடை உப்புமா ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.